ஆக்சுவலாக மகேந்திரன் சாரோடைய பையன் ஜான் மகேந்திரன் சாரோடைய இன்டர்வியூ ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தேன். ஹீரோயின் வந்து அந்த வில்லனை பார்த்து திட்டுவாங்க. இன்னொரு தடவை அந்த 2 பசங்க உங்கள் 2 பசங்களும் எங்கேயாவது இதே மாதிரி பார்த்தேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் பேசுவாங்க. பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த அம்மா பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு டைலாக்கு அவங்க 2 பேருக்கும் 2 ஷாட் வச்சாச்சு. 2 பேரையும் வச்சு சஜஸ்டிவாக ஒரு டைலாகு அங்கேருந்து கட் பண்ண மனுஷன் ரோட்டில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து வர்றாரு. ஊரில் உள்ள மக்கள்லாம் வணக்கம் போடுறாங்க. இவர் அப்படின்னு கும்பிட்டுட்டே வர்றாரு. கட்டு. படம் ஸ்டாப் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். இப்போ மக்கள் இதை பார்க்குறவங்களாம் மகேந்திரனிசம் எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்காரு. ஊரே மதிக்கிற ஒரு ஆளை ஊருக்கு ஒதுக்குறமா வச்சு ஒருத்தர் எப்படி எவ்வளோ மெட்டஃபரிக்கலாக அங்கே வந்து பிளேஸ் பண்ணார் பாரு அந்த ஷாட்டை அப்படிங்கிற. அதே படத்தில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வந்துட்டு நம்ம விஜயன் சார் வந்து ட்ரெஸ்ஸை அவிழ்ப்பார். அந்த ஹீரோயினுடைய ட்ரெஸ்ஸை அவிழ்ப்பார். அவிழ்க்கும்போது இப்போ கட் பண்ணால் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற காதலன் இருப்பார் இல்லையா, அவர் வந்து ஒரு செடியவோ பூவோ அப்படி பிச்சு போட்டுட்டு இருப்பார். எங்கேயோ ஒரு திறனையில் உட்காந்து அப்படியே ஒரு ஷார்ட் அப்படியே பொருள்லாம் போகணும் அப்படி பிச்சு போட்டு இருந்தோம். இப்போ எல்லாரும் பாஸ் படத்தை இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, நான் மெட்டஃபர் பாரியா, ஒருத்தன் ஆடை களையிறான், அதை எவ்வளோ அழகாக காட்டுறது. ஆனால் யூ ஓன்ட் ட்ரஸ்ட் மீ, இது 2 பர்பஸ்ஃபுல்லாக எடுத்தது இல்லை, சும்மா கேமராமேன் எடுத்தது. இப்போ இதில் என்ன ஹைலைட்னா, அந்த பிச்சு போட்டது எங்கேயோ வச்சுருந்துருக்கலாம், இந்த நடந்து வந்ததை எங்கேயோ வச்சுருக்கலாம். மாண்டேஜ் ஷார்ட் வரும்போது இந்த ஷார்ட் அங்கே போட்டுக்கலாமா, ஆக்டர்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, வேற ஏதோ ஒரு செட்டப் ரெடி ஆகிட்டு இருக்குன்னா அப்போ லைவ் தானே, லைட்லாம் லைவாக இருக்கும்போது சரி அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், சும்மா ஷூட் பண்ணுவோம். சரி ஒரு கோழி நடந்து போகுது எடுப்போம். சரி ஒரு சன்ரைஸு, கிளவுட்ஸ் பாசிங் இப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டாக் அப்படி எடுத்து ஸ்டாக் அங்கே பிளேஸ் பண்ணதுன்னு ஒன்று சொன்னாங்க. இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதே மாதிரியான ஒரு உதவி வந்து இந்த இயற்கை ஒன்று பண்ணும் நீங்கள் ஸ்கிரிப்டை நோக்கி பயணப்படும் போது. அதுதான் வந்து கமல் சாருக்கு மிகப்பெரிய உதவின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஏத்திஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக கடவுளோடைய உதவி இருக்கோ இல்லையோ, இந்த இயற்கையோட உதவி வந்து அவருக்கு கண்டிப்பாக இருக்குன்னு நம்புறேன் இல்லையா. ஏன்னா இப்போ நான் வந்து ஜிகர்தண்டா படத்துடைய கேமராமேன் இன்டர்வியூ பண்ணும்போது அவர்கிட்ட வந்து நிறைய பேர் டீகோட் பண்ணது தான். அவர் வந்து ஒரு பாபிசுமா வந்து முகத்தை கழுவும்போது பின்னாடி கொம்பு மாதிரி அந்த ஆர்ச் சர்ச்சோடைய டவும்பு வந்து தெரியுமே, அது எப்படி சார் எப்படி ஃப்ரேம் பண்ணீங்க, செம்மையா இருந்துச்சு, ஒரு வில்லன் அரக்கனுக்கு கொம்பு இருக்கிற மாதிரி செம்மையா ஃப்ரேம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயோ நீங்க வேற விக்னேஷ், நான் அன்னைக்கு வந்து வேற இடத்துல ஷூட் பண்ண வேண்டியது, அங்கே வந்து க்ரௌட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடைக்கல எங்களுக்கு பெர்மிஷன். அப்போ இன்னொரு இடத்துல சரி இங்கே வந்து 10 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு கிளம்பலாம், சட்டுன்னு இறங்கி சட்டுன்னு பண்ணிடலாம் அப்படின்னு அவசர அவசரமாக எடுத்துகிட்டு வந்தோம், நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னார்.